இப்போ பூங்கொடி சீரியலில் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பூங்கொடியோட மாமியார் என்ன அப்படின்னா, அதான் சரவணனோட அம்மா என்னன்னா, எப்படியாவது பூங்கொடியை விரட்டணும், சரவணனுக்கும் பூங்கொடிக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட அப்படியே இங்கே பாருப்பா பூங்கொடி சாப்பிட மாட்றா, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வேணாங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து பூங்கொடிகிட்ட கத்துறாரு, ஏன் நீ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட மாட்ற அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. சரவணன் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரிக்கிறதுக்கு, பிரிவினை சண்டை வர்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியலை. அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி பிளைண்டாக ஃபுல்லாக நம்பிட்டுருக்காரு. பூங்கொடியை வந்து என்ன நீ இந்த மாதிரிலாம் சாப்பாடு தட்டை தூக்கி எறிகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கோவமாக ஒரு ஆக்ரோஷமாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரவணா போயிடுறாரு. போன அப்புறம் சரவணா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாடி நீ எப்போ பார்த்தாலும் என்ன நீயே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பியா, இனிமேலாம் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், சரவணன் கையாலே உன்னை வீட்டை விட்டு விரட்ட வைக்கிறேன் பாரு, இனிமேல் ஒன்றும் உனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூங்கொடியோட மாமனார் வந்து அந்த சைடு வராங்க. அவன் வந்து இந்த மாதிரி வந்து அம்மா பேச்சையே ஃபுல்லாக நம்பிட்டு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலாமா, அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. உடனே பூங்கொடி சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் சத்தியம் பண்ணிட்டு தானே வந்தேன், இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், சரவணன் நான் மாற்றிக்காரேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன், அதனால நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்கமிங் எபிசோட் வந்து பூங்கொடிக்கு ரொம்பவே சவாலாக இருக்கும். ஏன்னா சரவணனுக்கு வந்து பூங்கொடி மேலே ஒரு வெறுப்புத்தன்மை மாதிரி இப்போ வந்துடுச்சு. இது மாதிரி வந்து பெரியவங்களை மதிக்க மாட்றா, அவங்க தங்கச்சியை அடிச்சிட்டா, இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு வெறுப்பு தான் கொஞ்சம் உருவாகிட்டே வருது. இதை வந்து என்னென்னா விடமாட்டாங்க சரவணனோட அம்மாவோ தங்கச்சி அவங்க பெரியம்மாலாம். எப்படியாவது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி பூங்கொடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில சுச்சுவேஷனுக்கு மேலே சமாளிக்க முடியாத நிலமையில் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை கூட வரலாம். சரவணனும் பூங்கொடியும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்க மாதிரி சூழ்நிலை வரலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவோட அந்த சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூங்கொடியை வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரியும் வரலாம். இதுக்கப்புறம் இருக்க எபிசோடு இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய நாடகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. இதில் என்ன ஒன்றுனா, முன்னாடிலேருந்தே இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறது, இதை தான் முக்கியமாக எல்லா சீரியல்லையுமே இதை தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போயிடுச்சா, எந்த ஒரு சீரியல்லையுமே வந்து மாமியார் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதே கிடையாது. அப்படியே காட்டினாலும் அது ரொம்ப 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 ரேர். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தலாம், எப்படி அதை வந்து வீட்டை விட்டு அனுப்பலாம், என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனை பண்ணலாம், இதை பற்றி மட்டும்தான் சீரியலில் வந்து எல்லாத்துலேயுமே காட்டுறாங்க. நல்ல விஷயங்கள் காட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இப்போ சுற்றி இருக்க மக்கள், பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அவங்க எப்பயுமே நல்ல விஷயம் வந்து புரிய கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். கெட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இந்த பூங்கொடி சீரியல் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே விரும்பி உட்காந்து அப்படியே ரசித்து பார்ப்பாங்க. அதுலேருந்தே புரியுது இவங்களாம் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வரப்போகிற பொண்ணை வந்து நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி நீங்கள் நினச்சாதான் அவங்களும் உங்களை அம்மா மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க பிறந்த இடம், சொந்தம், வீடு, வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வராங்க. அப்படிங்கிறப்போ அவங்க மனநிலை கொஞ்சம் இதாக தான் இருக்கும்.